வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். தென்பகுதி மக்கள் பெற்றுள்ள அனைத்து வசதிகளையும் வடபகுதி மக்களுக்கு வழங்கி வருவதாக ஜனாதிபதி கிளிநொச்சியில் தெரிவிப்பு. யாழ்தேவி புகையிரதம் 23 வருடங்களுக்கு பிறகு ஜனாதிபதியின் தலைமையில் கிளிநொச்சிக்கு பயணம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் 350 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைவு. மாகாண சபை தேர்தலை கண்காணிப்பதற்காக 2 வெளிநாட்டு குழுக்கள் இலங்கை வருகை. சிரியா சம்பந்தமான ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தில் ரஷ்யாவின் ஆட்சேபனை அடுத்து படைப்பலம் உபயோகிக்கப்படுவதை கைவிட அமெரிக்கா தயார். இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். யாழ்தேவி புகையிரதம் 23 வருடங்களுக்கு பின்னர் கிளிநொச்சி நோக்கி மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. ஓமந்தை புகையிரத நிலையத்தில் இருந்து ஆரம்பித்த இந்த முதலாவது பயணத்தில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டார். ஓமந்தையிலிருந்து கிளிநொச்சி வரையிலான புகையிரத பாதையின் நீளம் 63 கிலோமீட்டர்களாகும். இந்த பயணத்தை மேற்கொள்ள 44 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. ஓமந்தை புகையிரதத்துக்கு இன்று காலை சென்ற ஜனாதிபதி கிளிநொச்சி செல்வதற்கான யாழ்தேவி புகையிரதத்தின் பயணிகளுக்கான முதலாவது பயணச்சீட்டை பெற்றுக் கொண்டார். புகையிரதம் இன்று காலை 8:55க்கு பயணத்தை ஆரம்பித்தது. பயணத்தின் போது ஜனாதிபதி அங்கிருந்த மக்களுடன் உரையாடினார். புகையிரத சேவை மீண்டும் இடம்பெறுகின்றமை தொடர்பாக மக்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தனர். யாழ்தேவி புகையிரதத்தை கண்ட மக்கள் தமது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து கிளிநொச்சிக்கான தூரம் 325 கிலோமீட்டர்களாகும். பயங்கரவாதம் முடிவடைந்ததன் பின்னர் வடபகுதிக்கான புகையிரத பாதை உடனடியாக புனரமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதலாவது கட்டத்துக்கு 18 கோடியே 50 லட்சம் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டது. முதல் கட்டத்தில் தாண்டிக்குளம் வரையும் பின்னர் ஓமந்தை வரையும் பாதை புனரமைக்கப்பட்டது. இரண்டாவது கட்டத்தில் இது கிளிநொச்சி வரை நீடிக்கப்பட்டது. மூன்றாவது கட்டமாக கிளிநொச்சியிலிருந்து பளை மற்றும் காங்கேசன்துறை வரை நீடிக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கமன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்களான திச கரளியத்த, டக்ளஸ் தேவானந்தா, பிரதி அமைச்சர் ரோஹண திசாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வர், வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GH சந்திரஸ்ரீ, வடமத்திய மாகாண முதலமைச்சர் SM ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டனர். வடக்கு தெற்கு நட்புறவை வலியுறுத்தும் வகையில் யாழ்தேவி ரயில் இன்று கிளிநொச்சி வரையில் தனது பயணத்தை ஆரம்பித்தது. இனி இது தொடர்பான ஒரு கண்ணோட்டம். பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கை இருந்தபோது முதல் முறையாக 1864ஆம் ஆண்டு ரயில் சேவை இந்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1902ஆம் ஆண்டு தான் யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவை ஆரம்பமானது. கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வரை செல்லும் ரயில் மந்த வேகத்தில் செயல்பட்டதால் பயணிகள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இச்சிரமங்களை தவிர்க்கும் நோக்கத்தில் 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரையிலான யாழ்தேவி ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் உறவு பாலமாக இது இருந்து வந்தது. LTTE பயங்கரவாதிகள் 1985ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி கொக்காவில் முறிகண்டியில் வைத்து யாழ்தேவி ரயில் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். 1990ஆம் ஆண்டு வடமாகாணத்திற்கான ரயில் சேவை முற்றாக நிறுத்தப்பட்டது. LTTE பயங்கரவாதிகள் தண்டவாளங்களையும் ரயில் கட்டைகளையும் எடுத்துச் சென்று தங்கள் முகாம்களுக்கு அருகிலும் கேந்திர நிலையங்களுக்கு அருகிலும் ரயில் கட்டைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு பங்கர்களையும் அரண்களையும் அமைத்தார்கள். ரயில்வே இரும்பு பாதைகளை கலட்டிச் சென்று ஆயுதங்களையும் தயாரித்தார்கள். 2009ஆம் ஆண்டு LTTE பயங்கரவாத யுத்தம் வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்ததை தொடர்ந்து யாழ்தேவி ரயில் சேவை யாழ்ப்பாணம் வரை நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இலங்கை இந்திய அரசுகளின் கூட்டு முயற்சிகளில் வடபகுதிக்கான ரயில் பாதைகளை மறுசீரமைக்கும் பணிகளை இகான் இன்டர்நேஷனல் என்ற இந்திய நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது.
வடக்கின் வசந்தம் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்தேவி ரயில் சேவை புனர் நிர்மாணம் செய்யும் பணிகள் 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. இதன் முதற்கட்டமாக யாழ்தேவி ரயில் தாண்டிக்குளத்தை 2010ஆம் ஆண்டு சென்றடைந்தது. இதனையடுத்து 2011ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி ஓமந்தையை சென்றடைந்தது. ஓமந்தையிலிருந்து கிளிநொச்சி வரையிலான பாதையின் புனர் நிர்மாண பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. 23 வருடங்களின் பின்னர் கிளிநொச்சி மக்களுக்கு ரயிலை காணும் சந்தர்ப்பம் தற்போது உதயமாகியுள்ளது. ஓமந்தையிலிருந்து கிளிநொச்சி வரையிலான ரயில் பாதையின் தூரம் 63 கிலோமீட்டர்களாகும். 44 நிமிடங்களில் பயணிக்க முடியும். மணித்தியாலம் ஒன்றிற்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லும். கொழும்பிலிருந்து கிளிநொச்சி வரையிலான தூரம் 325 கிலோமீட்டர்களாகும். தினமும் காலை 5:45க்கு கொழும்பு கோட்டையில் இருந்து புறப்படும் யாழ்தேவி நண்பகல் 12:35 அளவில் கிளிநொச்சியை சென்றடைய உள்ளது. கிளிநொச்சியிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்படும் யாழ்தேவி கொழும்பு கோட்டையை பிற்பகல் 1 மணிக்கு வந்தடையும். காலை 6:50க்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் தேட்டக்கிருள முக்கிய நகர சேவை ரயில் கிளிநொச்சியை 11:50க்கு சென்றடையும். பிற்பகல் 2:10க்கு கிளிநொச்சியிலிருந்து ஆரம்பிக்கும் தேட்டக்கிருள முக்கிய நகர சேவை ரயில் கொழும்பு புறக்கோட்டையை இரவு 7:20க்கு வந்தடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து இரவு 10:30க்கு புறப்படும் தபால் ரயில் சேவை இரவு 8:15க்கு மாற்றப்பட்டுள்ளது. ரயில் கிளிநொச்சியை அதிகாலை 4:10க்கு சென்றடையும். இதேபோல் கிளிநொச்சியிலிருந்து இரவு தபால் ரயில் இரவு 8:30க்கு புறப்பட்டு அதிகாலை 4:35க்கு கொழும்பு புறக்கோட்டையை வந்தடையும். எவ்வாறாயினும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கான ரயில் பாதை பூர்த்தியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து மீண்டும் ரயிலில் செல்வது என்பது வடபகுதி இளம் சமுதாயத்திற்கு ஒரு புதிய அனுபவத்தினை வழங்கும். யாழ் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் ஜீவனோபாயத்திற்கும் இது சிறந்த அபிவிருத்தியாக இருப்பதோடு உந்து சக்தியாகவும் அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அன்று யாழ் தேவி வந்த பாதை தான் இது. இன்று இந்த தேவிக்கும் வர முடியாமல் இருக்கிறது. யாழ் தேவியை யாழ் வரை கொண்டு வர இந்தியாவின் உதவியுடன் இலங்கை அரசு பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதைத்தான் எங்களுக்கு இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ரூபவாகினியின் செய்திகளுக்காக நான் SDM ஜஹ்ரான், யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்தேவி புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பாக வடபகுதி மக்கள் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர். பல வருடங்களுக்கு பின்னர் இந்த வசதியை செய்து கொடுத்தமை தொடர்பாக அவர்கள் ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். ரயில்வேயை பொறுத்தளவில் சில எத்தனையோ பிள்ளைகள் ரயிலே தெரியாமல் இருந்தவர்கள் ரயிலை பார்க்கக்கூடியா இருக்குது. முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். ரயினை ரெண்டாയി தான் பார்க்குறோம். நாங்கள் கற்பனையிலையும் பாட புத்தகத்திலும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ரயில் வந்து இப்போ புதுசாக தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். இதுவரைக்கும் நாங்கள் ரயில் வந்து பார்த்ததில்லை, கேட்டு தான் இருக்கிறோம். அதை பார்க்கணுன்னா அவளாக இருந்தோம். நாங்கள் இப்போ நாங்கள் அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறோம். இனிமேல் நாங்கள் வெளிய இடங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கு. ஆனால் இப்போது இல்லாமல் இந்த 2009 மே மாதத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் வந்து போக்குவரத்து நேரடி போக்குவரத்து வடபகுதிக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று 23 வருடங்களின் பிற்பாடு கிளிநொச்சிக்கான புகையிரதவை அதிமேலவை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்துள்ளார். இது வடபகுதி மக்களை பொறுத்தவரையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இப்பொழுது புகையிரத பாதை புகையிரதம் கிளிநொச்சி மட்டும் வருகிறது. மின்சாரம் தங்குதடையின்றி கிடைக்கிறது. மக்கள் வந்து எதிர்காலம் பற்றின ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கிடைத்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி. யாழ்தேவி புகையிரதம் கொழும்பிலிருந்து வடபகுதிக்கான தனது சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ளமை தொடர்பாக கொழும்பில் வாழும் வடபகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை செய்தமைக்காக அவர்கள் ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். அன்று யாழ்தேவி புகையிரதத்தில் பயணித்த அனுபவங்களையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். என்னென்னா இதுவரை காலமும் வவுனியா வரையிலிருந்து ஓமந்தைக்கு வந்த பிறகு ஓமந்தையிலிருந்து இந்த பயணத்தை நாங்கள் ஓமந்தையில் இறங்கி நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறது என்பது கிட்டத்தட்ட கொழும்பிலிருந்து ஓமந்தைக்கு வர அளவு நேரம் இங்கே செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தது. இப்போ இவர்கள் இது எல்லாத்தையும் அபிவிருத்தி செய்து இன்று நாள் பின் இன்றைய காலைய செய்தியாக கேட்டபோதே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 72ஆம் ஆண்டுலேருந்து பயணம் செய்த நாங்கள் அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் சாவச்சேரியில் புறப்பட்ட இங்கே கொழும்பிலிருந்து போகிறதுண்டா உதாரணமாக காலையில் 5:45 அங்கே சாவச்சேரிக்கு 12:45 போயிடுவோம். அந்த நேரம் 10 ரூபா டிக்கெட் கொடுத்தா ஒரு 50 சம் பேலன்ஸ் வந்து 9 ரூபா 50 சத்தோட பயணம் பண்ணிட்டாங்க. அதோட பார்க்கல இப்போ இந்த பஸ் காசினுடைய
ரேட்டு 750 ரூபாயோட கம்பேர் பண்ணிக்கல எங்களுக்கு இதில் 250 ரூபான்றது பெரிய ஒரு ரேட்டில் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி தானே. அது பெரியானது செலவை நாங்கள் குறைக்கிறதுக்கு அரசாங்கம் செய்திருக்கிறது பெரிய ஒரு உதவி. போக்குவரத்து உள்ள காலத்தில் ஒரு எங்கள் உறவினர்கள் அங்கே ஒரு பரணமான நன்மையான விஷயங்களுக்கும் போய் வர முடியாது, ஒரு இக்கட்டான எதுக்கும் கலந்து கொள்ள முடியாது. அப்படியான இக்கட்டான கால கஷ்டத்தில் இருந்திருக்கிறோம். நாங்கள் அப்படியான ஒரு பரண வீட்டுக்கு சரி போக முடியல. இப்போ அதனால இப்போ ட்ரெயின் போக்குவரத்து அமைஞ்சதுன்னா எந்த டைமும் நாங்கள் எந்த விஷயத்துக்கும் போய் உடனே திரும்பக்கூடிய மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுறது. பெரிய ஒரு சேவைன்னு தான் செய்யணும். பஸ்களில் பிரயாணம் செய்து நோயாளி எல்லாம் வருத்தக்காரவே இல்லாதவே பஸ்ல பிரயாணம் செய்யறதுல மிகவும் சிரமத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. ஏனென்றால் ஒரு அவசரத்துக்கு டொய்லெட்டுக்கு வசதியோ இதோ ஒன்றும் இல்லைதான். ட்ரெயினில் இப்போ நாங்கள் வெளிக்கிட்ட போயிடுறதுல வெளிக்கிட்டால் ஒரு அவசர தேவையான சேவைகளை நாம் அதுக்குள்ளேயே நடத்தி கொள்ளலாம். அது ஒரு நன்மையான ஒரு சேவை கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்கிற வரை போகணும் என்று நான் சந்தோஷமான விஷயம். ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டால் இந்த ட்ரெயின் போட்டது கிளிநொச்சி வரைக்கும். இப்போ கிளிநொச்சி வரைக்கும் போட்டிருக்கிறது சரி சந்தோஷம். யாழ்ப்பாணத்து வரைக்கும் போட்டால் கூடிய சீக்கிரம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டால் ஜனங்கள் நல்ல வசதியாக போயிட்டு அவங்க வீடுகளுக்கு போகிறதுக்கு அங்கிட்டு அவங்களோட சொந்த வேலைகளை செய்கிறதுக்கு அங்கேருந்து வாரதுக்கு கொழும்புக்கு இங்கேருந்து கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்கணும். தெற்கு மக்கள் அனுபவிக்கும் சகல வசதிகளையும் வடக்கு மக்களுக்கும் வழங்குவது தற்போதைய அரசின் கொள்கை என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தால் இழந்த உயிர்களை தவிர ஏனைய அனைத்தும் மீண்டும் வழங்கப்பட்டு வருகின்றன. வடக்கில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்ட பின்னர் வாக்குரிமை கிடைத்துள்ளமை அந்த மக்கள் பெற்ற மாபெரும் வெற்றி என கிளிநொச்சி நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்தார். இன்று உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். நீண்ட காலமாக நீங்கள் பார்த்த நஷ்டம் கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். இன்று அந்த நிலைமை இல்லை. கிளிநொச்சி பகுதி உங்கள் எல்லோருக்கும் இன்று மிகவும் சந்தோஷமான நாள், மறக்க முடியாத நாள். நாம் கிளிநொச்சி புதிய ரயில் நிலையம் என்று தெரிந்து வைத்தோம். யாழ்தேவி ரயில் மூலம் நாம் கிளிநொச்சி வந்தோம். கோச்சியந்தமா யாரு கிளிநொச்சி அன்புராலே, இனிமேல் ஒரு நாளும் அழிவு இல்லை, எப்போதும் அபிவிருத்தி தான் இருக்கும். நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயக வழியில் வாழ வேண்டும். இன ரீதியான மத ரீதியான குலபேத ரீதியான மாகாண ரீதியான அரசியல் தேவை இல்லை. குலபேத ஜாதிபேத ஆகம்பேத பிரதேசபேத குறுகிய அரசியல் நோக்கம் வேண்டாம். முழு நாடும் ஒன்றுதான், எல்லா மக்களும் ஒன்றுதான், எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இனவாதம், பிரிவினைவாதம், பயங்கரவாதம் இனிமேல் தேவை இல்லை. நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்களே. என்றும் எப்போதும் ஜனநாயகம் இருக்க வேண்டும். ஜனநாயக வழியில் செயல்பட இப்போது சந்தர்ப்பம் உள்ளது. பல ஆசிரியர்களின் சேவை நாம் உறுதி செய்தோம். பட்டதாரி நியமனம் மேலும் வழங்குவோம். 30 வருஷ காலம் கடாகி போன விவசாய காணிகளை நாம் அரசாங்க செலவில் சுத்தம் செய்தோம். உங்கள் பிரதேசம் 30 வருஷ காலம் பின்னோக்கி போன பிரதேசம்.
4 வருஷ காலத்தில் பல அபிவிருத்தி வேலைகள் செய்து உள்ளோம். இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனாய் போன்ற பிரதான பாதைகள் மூலமாக இப்போது நன்றாக போகலாம் வரலாம். இனிமேல் உங்கள பிரதேசம் கஷ்டமான பிரதேசமாக இருக்க முடியாது. அன்றாலே சிலர் உங்களை தவறான வழியில் கொண்டு போக முயற்சி செய்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். நிம்மதியாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். வடக்கின் வசந்தம் மூலம் உங்கள் தேவை எல்லாம் சிறப்பாக வேகமாக இடம் பெறுகிறது. பல வருட காலமாக இல்லாத அபிவிருத்தி இப்போது இடம் பெறுகிறது. நான் மெனா போன போது எல்டிடியில் இருந்த பல பேர் எங்கள் பக்கம் வந்தார்கள். இதுதான் நிலைமை. வடக்கின் வசந்தம் உங்கள் வசந்தம், உங்கள் பிள்ளைகளின் வசந்தம், இந்த நாட்டின் வசந்தம். நீங்கள் என்னை நம்பலாம். வெற்றிலே சின்னம் மறக்க வேண்டாம். வெற்றிலேயின் வெற்றி உங்கள் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி, இந்த நாட்டின் வெற்றி. வெற்றியின் சின்னம் வெற்றிலே சின்னம், வெற்றியின் சின்னம் வெற்றிலே சின்னம். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாளர்கள் 350 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் உதித்த லொக்குபண்டாரவிடம் அவர்கள் கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். வவுனியா, சின்னக்குளம், மாரம்பைக்குளம், கொக்கலிய, அக்போபுர ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு இணைந்து கொண்டனர். இம்முறை மாகாண சபை தேர்தலில் அரசுக்கு ஆதரவு வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் தலைமையிலான தற்போதைய அரசு சமாதானத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் கையசைத்து ஜனாதிபதியை வரவேற்றனர். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அடிக்கடி பேசுகின்றபடியினாலும் நேரம் போய்கொண்டிருக்கின்றபடியினாலும் நீங்கள் ஜனாதிபதியினுடைய உரையை கேட்பதற்காக என்னுடைய உரையை நான் நிறுத்திக் கொண்டு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு உரையாற்றுமாறு. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி தமிழில் உரையாற்றுகையில், நீங்கள் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும், பாதுகாப்பாக வாழ முடியும். நீங்கள் எல்லோரும் இப்போது புதிய வாழ்க்கை ஆரம்பித்த மக்கள். புதிய நோக்கம், புதிய வாழ்க்கை, புதிய எதிர்காலம். அது பற்றி நீங்களும் சந்தோஷம், நாங்களும் சந்தோஷம். வடக்கின் வசந்தம் மூலம் உங்கள் பகுதி வேகமாக முன்னேறி வருகிறது. 30 வருஷ காலம் பின்னோக்கி போன உங்கள் பகுதி இப்போது முன்னோக்கி போகிறது. இந்த நாட்டில் அபிவிருத்தி வேலைகள் செய்ய அதிக பணம் செலவு செய்வது உங்கள்
மாகாணத்தில் தான் நாம் சுன்னாகம் மின்சார நிலையம் என்று ஆரம்பித்தோம். அதுக்கு பல பில்லியன் ரூபாய் செலவு செய்தோம். A9 போன்ற பிரதான பாதைகள் மூலமாக இப்போது நன்றாக போகலாம் வாழலாம். இந்த முறை உங்களோட வாக்களிய நேரத்திலே நல்ல சிந்தித்து பாருங்க என்ன செய்ய வேண்டும் சொல்லி. தேர்தலுடைய பரப்புரை நிகழ்வுகள் நாள்தோறும் நடைபெற்று வருவதை நீங்கள் அவதானிப்பீர்கள். ஆகவே அந்த வகையிலே இந்த வட மாகாணத்தினுடைய தேர்தல் சம்பந்தமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய வேட்பாளர்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம். காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் எங்களது கைகளிலே இருக்கிறது. எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த புல்லடியை நீங்கள் 21ஆம் தேதி இடப்போகும் புல்லடியை அந்த வெற்றிலை சின்னத்துக்கு நேரே நீங்கள் இட வேண்டும். அனைத்து இனங்களுக்கும் மதங்களுக்கும் மதிப்பளித்து நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு தேசிய மரபுரிமைகளை பேணுகின்றதை ஒழிய அவற்றை அளிக்கவில்லை என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் தேசிய மரபுரிமைகளை மறந்துவிட யாருக்கும் உரிமை கிடையாது. தமது கலாச்சாரங்கள் மற்றும் தேசிய மரபுரிமைகளை மறக்கும் எந்த ஒரு இனத்துக்கும் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதை அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபை தேர்தலில் புத்தளத்தில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக சிலாபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சிலாபம் ஷேர்லி கொரையா விளையாட்டரங்கில் இந்த கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேசிய அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கி நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் ஒரே சமனாக சேவையாற்றுவது அரசின் உறுதியான கொள்கை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். තමුන්නාන්සේලා අපිට දැක්වූ සහයෝගය නිසා අපි විශාල වැඩ කොටසක් පළාත් සභාව ප්‍රාදේශීය සභාව සහ මහා ආණ්ඩුව එක්ක ගව්වෙලා කළා දීලා තියෙනවායි කියලා තමුන්නාන්සේලාට මතක් කරන්න ඕන. හැම ආසනයේම කිලෝමීටර් 25 බැගින් පාරවල් කාපට් කරන්න අපි පටන් ගන්නවා හෙට ඉඳලා. ආනමඩුවට ටිකක් වැඩියෙන් දෙනවා. ඒ මොකද ආනමඩුව ටිකක් ලොකු වැඩි ආසනේ. ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස පහක් තියෙන ඉඳ ටිකක් වැඩියෙන් දෙන්න වෙනවා. කමක් නැහැ නේද? කමක් නැහැ. කමක් නැතිලු. අපි තමුන්නාන්සල් මේ රටේ සියලු ජාතීන්ට එක වගේ සලකනවා. සියලු ආගමිකයන්ට එක වගේ සලකනවා. ඒ අපේ යුතුයකම එකට අත්වැල් බැඳගෙන එක ජාතියක් වශයෙන් සියලු ආගමිකයන් එකතු වෙලා සියලු ජාතීන් එකතු වෙලා මේ රට සංවර්ධනය කරලා මේ රටේ අනාගත පරපුර වෙනුවෙන් මේ රට රැකදීමේ වගකීම අපිට තියෙනවා. அமைச்சர்களான மைத்ரிபால சிறிசேன, மில்ரோய் பெர்னாண்டோ, HM பவுசி, ரோஹித் அபேகுணவர்தன, ஃபீலிக்ஸ் பெரேரா மற்றும் பிரியங்கர ஜெயரத்ன உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். முஸ்லிம் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே என்று சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபௌசி தெரிவித்துள்ளார். நேற்று நாத்தாண்டியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ஷ தான் எங்களுடைய நண்பன். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி வந்து முஸ்லிம்களுக்காக வேண்டி பல சேவைகள் செய்திருக்கார். அஞ்சோது பாங்கு சொல்றா ரேடியோல மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தான் அனுமதி கொடுத்திருந்து நான் உங்களுக்கு சந்தோஷமா சொல்ல ஆசைப்படுகிறேன். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதிமா அவர் வந்து பேர்வல்ல பள்ளி திறந்தாரு, நூறல்ல பள்ளி திறந்தாரு. அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அரசாங்கம் பள்ளி வாசல் ஒன்று காத்தாங்குடியில கட்டுறாங்க. அப்படி இருக்கும் போது அவர் எப்படி முஸ்லிம்களுக்கு விரோதமா போறது?
அவர் ஒரு நாள் முஸ்லிம்களுக்கு விரோதம் இல்லை. முஸ்லிம்களோட நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதே நேரம் முஸ்லிம்களோட நல்ல ஆதரவு வச்சிருக்கார். அதனால எங்களுக்கு அவரை மறக்க முடியாது. காத்தாங்குடியில நடந்தது எங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கல்முனையில நடந்தது எங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் கடைசி பூமியில தப்பினேன். கடைசி பூமி அக்குரஸ்ல எங்களை நபிநாயகம் பிறந்த நாள் அன்றை கொண்டாட போன நேரம் என்ற பின்னுக்கு தான் பூம்பு வெடித்தது. நான் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். அந்த நிலைமை இப்ப இல்ல. இப்ப பயப்படாமல் வேண்டிய இடத்துக்கு போகலாம், வேண்டிய இடத்துக்கு வரலாம். பெரிதும் பாதிக்கப்பட்ட சிலாவத்துறை கிராமம் தற்சமயம் துரித அபிவிருத்தி அடைந்து வருகிறது. முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிலாவத்துறை கிராமத்தில் 2009ஆம் ஆண்டின் பின்னர் பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் இடம்பெற்றது. இவர்களுக்கு தேவையான சகல அடிப்படை வசதிகளையும் அரசாங்கம் துரிதமாக வழங்கியது. கல்வி, சுகாதாரம், மின்சாரம், குடிநீர், மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான உதவிகள் உட்பட சகல வசதிகளும் வழங்கப்பட்டன. இத்தகைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை அடுத்து சிலாவத்துறை கிராமம் புதிய நகரம் போல புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. குருநாகல் மாவட்டத்தில் வாழும் இந்து மக்கள் ஜனாதிபதியின் சகல நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு வழங்குவதுடன் அரசாங்கத்திற்கும் நல் ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்று மாவத்தகம ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரதான குரு சண்முக சுந்தரம் சுவாமி தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், இன்னைக்கு பிரச்சனை, யுத்தங்கள், பிரச்சனைகள் எவ்வளவு நடந்து கொண்டிருந்தது. அந்த பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு இல்லாமாக்கி ஜனாதிபதி அவர்கள் இலங்கைக்குள்ள பெரிய ஒத்துமைகளை காட்டி இன்னைக்கு மிக சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமைகள் இலங்கையில் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் ரோட்டுகள், வீடுகள், மற்றது எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதே முறை இப்ப நடந்து கொண்டிருக்கிற தேர்தல், நடக்க போற தேர்தலில் கூட ஜனாதிபதி அவர்களே வெற்றி காண்டு இந்த நாட்டுக்கு நிறைய நன்மைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நடந்து சந்தோஷமா வாழக்கூடிய நிலைமைகள் நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மையாவே நடக்கணும். வடமாகாண சபை தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்ட பிரச்சார கூட்டம் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு குமுளமுனை பொதுநோக்கு மண்டபத்தில் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் வி கலைச்செல்வன் தலைமையில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி சதீஷ்குமாரை ஆதரித்து இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் அவர் கருத்து வெளியிடுகையில், இன்று இந்த கிராமத்தில் மட்டுமல்ல, நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் அதிக எண்ணிக்கையான மக்கள் எங்களை சந்திக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கின்றார்கள். மிகவும் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் மக்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். வட மாகாண சபைக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு சுமார் 4 வாரங்கள் கடந்திருக்கின்ற போது வட மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சமூக மாற்றத்திற்காக, ஒரு சமூக விழிப்புணர்ச்சிக்காக மக்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். இன்று கல்விமான்கள், புத்திஜீவிகள், ஆசிரியர்கள், வர்த்தக பிரபலங்கள், அதே போன்று ஆட்டோ சாரதிகள் வரை சமூகத்தில் இருக்கின்ற பலரும் இன்று அணிதிரண்டிருக்கிறார்கள். மத்திய மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான பிரச்சார நடவடிக்கைகளில் புசல்லாவ டேசன் தோட்டத்துக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே சமீபத்தில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இவருடன் பிரதம மந்திரியின் பிரத்யேக செயலாளர் அனுராத லங்கா ஜாரட்ன மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் இணைப்பு செயலாளர் மாரிமுத்து கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் சென்றிருந்தனர். அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே அங்கு உரை நிகழ்த்துகையில் தமது வேண்டுகோளின் பேரில் தோட்ட மக்களுக்கு 6 பர்ச் காணியையும் 3.5 லட்சம் ரூபாய் மீள் செலுத்தப்படாத நிதியுதவியையும் வழங்குவதற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் என்று குறிப்பிட்டார். நீங்களும் கிராமத்தில் இருக்கிற சிங்கள ஆட்கள் நானும் இன்னும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுக்கு நாம்பட்ட கௌரவ ஜனாதிபதி
ஒரு தடவை இப்ப நாங்க காணி கொடுக்க போறது கூப்படியோட பேசிட்டு அதே மாதிரி இப்ப நீங்க கிராமமுக்கு போயிட்டு பாருங்க எல்லாம் ரோட்டெல்லாம் காப்பட் பண்ணிட்டு மாகாண சபை தேர்தலை கண்காணிப்பதற்காக வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கை வந்துள்ளார்கள். தெற்காசிய மற்றும் பொதுநலவாய அமைப்பின் 2 குழுக்கள் நேற்றும் இன்றும் இலங்கை வந்தடைந்தன. மாகாண சபை தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும். அதில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த 2 குழுக்களும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதி வழங்கியதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தெற்காசிய தேர்தல் முகாமைத்துவ நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், ஆப்கானிஸ்தான், பூட்டான், மாலத்தீவு ஆகிய நாடுகளின் உறுப்பினர்கள் இங்கு வந்துள்ளனர். 20 பேரை கொண்ட இந்த குழுவிற்கு இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் எம் கோபாலசாமி தலைமை தாங்குகிறார். பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கென்யா நாட்டின் முன்னாள் உப ஜனாதிபதி ஸ்டீபன் கெலோன்சிவிங் தலைமையிலான கண்காணிப்பு குழு ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். இனி விளையாட்டுச் செய்தி. தென்கிழக்கு பல்கலைக்கழக பீடங்களுக்கு இடையே இடம்பெற்ற விளையாட்டு விழா ஒலிவில் பல்கலைக்கழக வளாக மைதானத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது. விளையாட்டுகள் ஆலோசனை சபையின் தலைவர் KM முபாரக் தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டு விழா பிரதம அதிதி உபவேந்தர் கலாநிதி SM முகமது இஸ்மாயிலின் தலைமையிலான நட்புறவு நடைபவனியுடன் ஆரம்பித்தது. மெய்வல்லுநர் போட்டிகளில் 1ஆம் இடத்தை வர்த்தக முகாமைத்துவ பீடமும், 2ஆம் இடத்தை கலை கலாசார பீடமும், 3ஆம் இடத்தை பிரயோக விஞ்ஞான பீடமும் பெற்றுக் கொண்டன. வெற்றி பெற்றோருக்கான சகல விருதுகளையும் பிரதம அதிதியும் சிறப்பு அதிதிகளும் பீடாதிபதிகளும் வழங்கி வைத்தனர். இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்பகுதி மக்கள் பெற்றுள்ள அனைத்து வசதிகளையும் வடபகுதி மக்களுக்கு வழங்கி வருவதாக ஜனாதிபதி கிளிநொச்சியில் தெரிவிப்பு. யாழ்தேவி புகையிரதம் 23 வருடங்களுக்கு பிறகு ஜனாதிபதியின் தலைமையில் கிளிநொச்சிக்கு பயணம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் 350 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைவு. மாகாண சபை தேர்தலை கண்காணிப்பதற்காக 2 வெளிநாட்டு குழுக்கள் இலங்கை வருகை. சிரியா சம்பந்தமான ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தில் ரஷ்யாவின் ஆட்சேபனை அடுத்து படைப்பலம் உபயோகிக்கப்படுவதை கைவிட அமெரிக்கா தயார். இத்துடன் ரூபவாகியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.